கடலூர் மாவட்டத்தில் காலை 5 மணி முதல் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், கடலூர் மாவட்டத்தில் இந்த மழை பொழிவானது எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, இந்த பெங்கால் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினமே கடலூர் மாவட்டத்தில் அதி கனமழை என்பது பெய்ய துவங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நேற்றிலிருந்து கனமழை பெய்த நிலையில் நள்ளிரவில் கொஞ்சம் மிதமான மழை என்பது பெய்தது. இந்த நிலையில் மீண்டும் 5 மணியிலிருந்து கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது கடலூர் மாவட்டத்தில். குறிப்பாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, ஆலப்பாக்கம், நெய்வேலி, மந்தாரக்குப்பம் என பல்வேறு பகுதிகளில் தற்போது மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. சாலையில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறையும் விடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இந்த மழையை எதிர்கொள்ள தயாரில் இருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, அதி கனமழை வந்தால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அனைத்து துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க தயாரில் இருக்கிறார்கள். எனவே அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொண்டு மக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு படையினரும் 50 பேர் தற்போது கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாரில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் தற்போது கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. மனிஷா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.